வணக்கம் நண்பர்களே! அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, ஆண், பெண் மோகனமை செய்யக்கூடிய முறை. இந்த ஆண், பெண் மோகனமைய வந்து ஒருவர் மீது நீங்க தலையில தடவிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்க மேல ஒரு அதிக அளவு காம சிந்தனைகளும், ஒரு காதலும் அதிக அளவு வரும். இந்த முறைய வந்து எப்படி செய்றது? அத எப்படி இன்னொருத்தவங்க மேல நம்ப இந்த முறைய பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லப்போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவ அப்டின்னா, கருங்குருவி சரிங்களா? கருங்குருவி, ஆண் கருங்குருவி 2, பெண் கருங்குருவி 2 சரிங்களா? இத நீங்க வந்து குடல் இதெல்லாம் அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து பதனப்படுத்தி வச்சுக்கோங்க. இத வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 4 மூலிகை வேர் சொல்றேன். அத மட்டும் நீங்க எடுங்க. என்னென்ன மூலிகை வேர் அப்டின்னா, கருப்பு குன்றுமணி வேரு, வெள்ளெருக்கன் வேரு, தொட்டால் சிணுங்கி வேரு, சிவப்பு குன்றுமணி வேரு. இந்த 4 மூலிகை வேர நீங்க எடுத்துக்கோங்க. ஆணி வேர் அறாம காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இத எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, கருமுற ஐங்கோலம் விட்டு நல்லா அரைங்க. சரிங்களா? நல்லா நீங்க அரைக்க என்ன ஆகும்னா, ஒரு மாரி மை பக்குவத்துக்கு வரும். இது வந்து இந்த மைய அரைக்க போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்லா மையோட பக்குவத்த பாருங்க. சரிங்களா? ரொம்பவும் தண்ணி மாரி வரக்கூடாது. ரொம்பவும் கெட்டியமா வரக்கூடாது. ஒரு மாரி அந்த மை பக்குவத்திலேயே வரணும். வந்தது ஒரு 2 ஜாமம் அரைங்க. 2 ஜாமம் அரைக்கும்போது அந்த மை பக்குவத்துக்கு வந்துரும். வந்தோனே ஒரு காப்பர் டப்பாலையோ, செப்பு டப்பையோ எடுத்து வச்சு நீங்க பதனப்படுத்தி வைங்க. பதனப்படுத்தி வச்சோனே, நீங்க வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டுட்டு, என்ன பண்ணலான்னா, அமாவாசை, மயானம் சரிங்களா? அமாவாசையில மயானத்தில நீங்க போய் இந்த மைய ஓப்பன் பண்ணி நீங்க அந்த எரிமேடையில வச்சுருங்க ஒரு நாள். எந்த ஒரு மந்திர ஊர்லாம் குடுக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல இந்த மை வந்து உரி ஏறும். சரிங்களா? உரி ஏறுனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு மிளகு சைஸ் கொஞ்சம் மைய எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட கட்டை விரல் ரத்தத்த கலக்கி, அந்த மையையும், உங்களோட உதிரத்தையும் எடுத்து கலக்கி, நீங்க விரும்பக்கூடிய அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அது யாராக வேணா இருக்கட்டும், அவங்களோட தலையில நீங்க தடவி விட்டீங்கன்னா, அந்த நபருக்கு காம வெறி பிடிக்கும் உங்க மேல. இது ரொம்ப பழங்காலத்து முறை. மோகனத்திலேயே மோகன எந்திரங்கள், மோகன மை, மோகன வித்தையில ஏகப்பட்டது இருக்கு. வசியம், ஆகர்ஷணம், மாரணம் எக்கச்சக்க நம்மகிட்ட முறைகள் இருக்கு. அது வரிசையா நம்ம டெய்லி ஒண்ணொண்ணா பார்ப்போம். இந்த இத வந்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த மைய நம்ம எடுத்து அப்படியே பயன்படுத்தலாமா? அப்படின்னா, தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மைய வந்து நீங்க வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களோட அந்த கண் இமையில பயன்படுத்துங்க. அந்த கண் இமையில பயன்படுத்தும்போது, உங்களைய பார்க்குறவங்க எல்லாருமே அந்த காம இச்சைக்கு தள்ளும். ஒரு மாரி ரொம்ப கவர்ச்சியா தெரியும். அடுத்தவங்க கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருப்பீங்க. அப்புறம் உச்சந்தலையில வச்சுக்கோங்க. பெண்கள்ட்ட நீங்க ஒரு ஆண்ட்ட பேசனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்கள்ட்ட பேசுற மாரி இருந்தாலும் சரி, அந்த தலையில உச்சந்தலையில வச்சுட்டு நீங்க பேசும்போது, அந்த நபர்களுக்கு வந்து உங்க மேல அதிகப்படியான ஒரு இது வரும். இத வந்து நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. எக்காரணத்த கொண்டும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த